விஜய் வீடு கட்டும் திட்டம் இல்லை 5 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில். வெயிட் அது வெற்றி வீடு கட்டும் திட்டம் இல்லை? தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். விஜய், விக்னேஷ், சுரேஷ், ரமேஷ், நரேஷ் இதெல்லாம் வடமொழி வார்த்தை அப்படின்னு. இப்போ விஜய்ன்றதுக்கு தமிழ் வார்த்தையில் என்ன அர்த்தம்? வெற்றின்னு அர்த்தம். இதை விஜய் அவர்களே நிறைய படங்களில் கோட்வேடா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, விஜய் நடித்த முதல் படம் வெற்றி. அந்த படத்துக்கு அவங்க அப்பா தன்னுடைய பையன் பேரை தான் அது வச்சிருப்பார். கலைஞர் கனவு இல்லம். இதை திமுக அரசு கொண்டு வருது. இப்போ அந்த திட்டத்துக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் அந்த கட்சி பேரை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி, அவருடைய பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் பொருள் ஒன்று தான். இப்போ கலைஞர் பேரை வைக்கிறது சரியாக இருக்குமா, அல்லது வெற்றி அதாவது விஜய்ன்ற பேரனுடைய மொழியாக்கத்தை வைக்கிறது கரெக்டாக இருக்குமா? 1970ஆம் ஆண்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் சென்னை உட்பட நிறைய குடிசை பகுதிகளாக இருந்துச்சு. இவர்கள் எல்லாருக்கும் ஒரு கல் வீடு கட்டித்தரணும், சிமெண்ட் வீடாக கட்டித்தரணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் குடிசை மாற்று வாரியம் 1970ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பிறகு அது இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி திட்டமாகி இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா, ஜவஹர் யோஜனான்னு நிறைய யோஜனா திட்டம்லாம் வந்துச்சு. தமிழ்நாடு அரசுலையும் அது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்துச்சு. அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்களும் போட்டி போட்டுக்கிட்டு கிராமங்கள் தூரம் எடுத்து போய் சேர்த்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் அவருடைய கனவான ஒரு திட்டத்துக்கு கலைஞர் கனவு இல்லம் இந்த திட்டத்துக்கு பேர் வச்சாங்க. இப்போ விஜய் அவர்கள் இந்த பேர்ல இருந்து கலைஞர் நீக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ விஜய் அவர்களுடைய பேரை இந்த திட்டத்தில் சேர்க்கறதுக்கு என்ன நியாயப்படுத்த முடியும்? என்ன அருகதையோட, என்ன பண்போட, என்ன ஒரு மதிப்பு மிக்கதா இருக்கும் அந்த திட்டத்துக்கு இவருடைய பேர் வைக்கிறதால? இல்லை வெயிட் அனில் குஞ்சான்ஸ் கதறாதீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், ஊரா வீட்டு நெய்யில் தனக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கிறார். இது மட்டும் இல்லை, அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டத்திலையும் இவர் பேர் வச்சுட்டு இருக்கார். வேணுமோ இவர் என்னமோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியாகவும், அரசியல் படுத்தினா மாதிரியும், சமூக அரசியலில் மக்களுக்காக போராடின மாதிரியாகவும், ஏன் எல்லாருக்கும் அரசியல் பயிற்றுவிச்சு சமூக அரசியலில் பல காலம் போராளியாக இருந்த மாதிரியாகவும் இவருடைய பேரை இவரே வச்சுக்கிறார். நான் வேணா சொல்கிறேன் பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய்க்கு சிலை வச்சாலும் வைப்பாங்க. இது நடக்கும். இது உத்தரப்பிரதேசனுடைய மாதிரி. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு. இந்த பேர் மாற்றி மக்களுடைய திட்டங்களை ஆட்டிய போடுறதுல பிஜேபிக்கு நிகர் டிவிகே. ஆனால் டிவிகேக்கு நிகர் டிவிகே தான்.